தினமொரு வசனம். சங்கீதம் 145 வசனம் 20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். விளக்கம். முதல் முறையாக ரயில் வண்டியில் பிரயாணம் செய்யும் ஒரு சிறுமி அந்த ரயில் வண்டி பல நதிகளின் வழியாக செல்கிறது என்பதை கேள்விப்பட்டாள். அவள் தண்ணீரை குறித்து நினைத்த போது மிகவும் பயந்தாள். ஆனால் ஒவ்வொரு முறை அந்த ரயில் வண்டி ஒரு நதிக்கு அருகில் வந்த போதும் அது அக்கறைக்கு செல்வதற்கான ஒரு பாலம் கட்டப்பட்டிருந்தது. ரயில் வண்டி பல நதிகளையும் ஆறுகளையும் கடந்து சென்ற பின் சிறுமி நிம்மதியடைந்தவளாக தன்னுடைய இருக்கையில் உட்கார்ந்தாள். பின்பு அவள் தன்னுடைய தாயினிடம் திரும்பி, அம்மா, இனி நான் கவலைப்பட மாட்டேன். ரயில் வண்டி செல்லும் வழியெங்கும் யாரோ ஒருவர் பாலங்களை கட்டி இருக்கிறார் என்று கூறினாள். நாம் சோதனையின் ஆழமான நதிகளையும் துயரத்தின் ஆறுகளையும் கடக்கும் போது தேவன் தம்முடைய கிருபையினால் நாம் செல்லும் வழியெங்கும் பாலங்களை கட்டி இருக்கிறார் என்பதை கண்டறிவோம். எனவே நாம் நம்பிக்கையற்ற நிலையையும் கவலையையும் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை பாதையில் நாம் வழி தெரியாமல் தவிக்கும் போது நாம் நம்முடைய கடினங்களை கடந்து அக்கறைக்கு செல்வதற்கான கிருபையை அவர் அளிக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை எவ்வாறு சந்திப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் நமக்கு ஒரு வழியை அளிப்பார் என்பது நிச்சயம். சங்கீதக்காரனை போல தங்களுடைய சூழ்நிலைகளை தேவனிடம் ஒப்புவித்தவர்கள் இவ்வாறு கூற முடியும். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவதற்கு பதிலாக நம்மை பராமரிக்கும் தேவனை நாம் நம்ப வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வழிகாட்டுதலையும் பராமரிப்பையும் எங்களுக்கு அனுதினமும் கொடுத்து உதவும் என் தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆமீன்.